தமிழக மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கோயம்புத்தூரில் அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு 21 வயசுக்கு ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரம் பற்றி தான் இந்த வீடியோ. ஆகையால் என்னென்னா, அந்த பெண் நிறைய பேர் ஒரு பிரச்சனைக்குரிய கேள்வி கேட்குறான். 11 மணிக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. ஒரு லவர்ஸு சார், அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில் அவங்க பேசின்னு இருக்காங்க. ஓகே, அது தப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெண்ணை விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட வாழ்க்கை. 2 பேர் விருப்பப்பட்டு பேசின்னு இருக்காங்க ஒரு காரில். ஆகையால் இந்த துர்புத்துள்ள இந்த 3 பேர் போயிட்டு ஒரு விருப்பமில்லாத ஒரு அன்னெசரியாக போயிட்டு காரை அட்டாக் பண்ணி ஒருத்தரை கொடூரமாக தாக்கி அந்த பெண்ணையும் கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இவங்களை மிக விரைவில் இந்த ஹைதராபாத்தில் கூட ஒரு பெண்ணை அது போல் பண்ணதுனால 3 பேரும் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ அதே போல் இங்கே 3 பேரையும் ஷூட் பண்ணணும். இல்லைன்னா ஆணுறுப்புக்கு நேராக ஷூட் பண்ணணும். ஏன்னா ஒரு விபச்சாரம் கூட இந்த நிலைமையே வரக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன், விபச்சாரம் தடுக்கப்பட வேண்டியது. ஒரு புதரில் தூக்கின்னு போயிட்டு அலங்கோலமாக பண்ணி ஒரு பெண்ணு, இது அப்படியெல்லாம் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணு எந்த வகையிலும் நம்ம விமர்சனங்கள் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக பேசின்னு இருக்காங்க காரில். ஆகையால் தமிழக அரசு இதை மிகவும் துரிதமாக செயல்பட்டு மிக விரைவில் இந்த குற்றவாளிகளை மரண தண்டனைக்கு இணையான ஷூட் பண்ண கூட க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க மேலே ஆல்ரெடி பல குற்றங்கள் இருக்குது. இவங்க திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன பலன். அது போல் ஒரு இது. அதாவது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தினுடைய வலிமையை உணர்ந்தேன்னா அது அந்த கஷ்டத்தினுடைய மற்றவங்களுக்கு அந்த கஷ்டம் பண்ணால் எனக்கு மனசு வராது. ஓப்பனாக சொல்கிறேன் நான். இதில் எல்லளவும் 0.1% விட்டு கொடுக்காதுங்க சட்டத்தில். இது மாபெரும் பாவம் ஆகிடும், பெண் பாவம். ஆகையால் அத்தகைய கொடூரக்காரர்களை மிக விரைவில் மிக 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 வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லைன்னா ஆணுறுப்பு கை கால் கட் பண்ண அனுபவிக்கட்டும். வெளிநாட்டில் இதற்கான தண்டனை என்னவோ அது போல் கடுமையான தண்டனை எடுத்துகிட்டு வரணும். அது அவங்க 2 பேரும் தனிப்பட்ட விருப்பமுள்ள ஒரு 2 பேர் விருப்பப்பட்டு பேசுகிறாங்க. அது தப்பாக சொல்ல முடியாது. அதை விமர்சனம் பண்ண முடியாது. தமிழக மக்களே கருத்தில் கொண்டு இத்தகைய துர்சக்திகளை வேட்டையாடப்பட வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். இது யாரும் எத்தகைய அரசியலும் இல்லை. ஏன்னா இது தமிழக அரசும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தமிழக அரசு ஸ்டாலின் மேலே கூட குறை ஸ்டாலின் மேல், அதாவது அது சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் ஸ்டாலினை குறை சொல்ல முடியும். எத்தனை பேர் தான் ஸ்டாலின் பார்ப்பார்? ஸ்டாலின் திமுக அரசு மேலே குறை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. திமுக அரசு மேலே குறை இருந்தால் கூட இதே நம்ம அரசியல் என்ற நோக்கத்தில் பார்க்க முடியாது. இத்தகைய துர்சக்திகள் இருக்கத்தான் செய்வாங்க. இவங்க சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பக்கூடாது. சட்டத்தின் பிடியிலிருந்து யார் தப்புனாலும் அவங்க இத்தகைய துர்க்குற்றங்களுக்கு யார் உதவி செய்தாலும் அவங்களுக்கு மாபெரும் பாவம் சேரும். ஆகையால் மிக விரைவில் இவர்களை மரண தண்டனைக்கு இணையான தண்டனை வழங்குமாறு தமிழக அரசுக்கும், சட்டத்துறை மந்திரிக்கும், நீதிபதிகளுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் மிகவும் பணிவன்புடன் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.